என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போக்கோ தரப்புலேருந்து ரீசெண்டாக போக்கோ F3 அந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஃபோனே சொல்லலாம். இப்போ போக்கோ தரப்புலேருந்து ஒரு புது நியூஸ் வந்துருக்கு. ஏன்னா நாங்கள் போக்கோ F3 GT அந்த ஃபோன் இந்தியாவில் புதுசாக லான்ச் பண்ண போகிற சொல்கிற நியூஸ் வந்துருக்கு. இந்த ஃபோனை இந்த ரெட்மி K40யோட ரீபிராண்டட் வெர்ஷன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ரெட்மி K40 ஏற்கனவே சைனா லான்ச் பண்ணிட்டாங்க. அதே ஃபோனை அப்படியே பேரை மாற்றி இந்தியா லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன பேர்லனா போக்கோ F3 GT. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போக்கோ F3 GT அந்த ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து கௌதம் சேனல், வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போக்கோ F3 GT அந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். பட் ஆனால் பாக்ஸில் ரெட்மி K40 போட்டிருக்கோம். ஏன்னா இந்த ஃபோனை சைனாவில் ரெட்மி K40 லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் இதே ஃபோன் அப்படியே பேரை மாற்றி போக்கோ F3 GT லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபோன் எல்லாமே ஒன்று தான். ஸோ பாக்ஸும் ரெட்மி K40 போட்டிருக்கு. அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துவோம். இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். உள்ளே ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் ஃபோன் இருக்க போது பார்க்கவே சூப்பராகவே இருக்குது. ஃபோன் தூக்கி சைடில் வச்சுட்டு அடுத்ததாக உள்ளே கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபோனுக்கு அடுத்ததாக உள்ளே ஒரு சிம் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த டூல் மொபைலில் சிம் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறமா கீழே கொஞ்சம் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸர் கைட்ஸு மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்க போது இந்த ரெண்டையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் போக்கோ சார்ஜரு. எத்தனை வாட் சார்ஜர்னா 67 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பீடாகவே இறப்போது. நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா வரும் 42 மினிட்ஸில் 0லேருந்து 100 ஃபுல்லாக ஏறிடும். அதில் கூட பெரிய சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறம் உள்ளே ஒரு டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த போக்கோ F3 GT இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே உள்ளே இருக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த போக்கோ F3 GT இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு கோடு மாதிரி தெரியுது, 2 கோடு தெரியுது. பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கேமரா பம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப்பு கீழே ரெட்மின்னு போட்டிருக்காங்க. ஃபோன் பார்க்க சூப்பராக இருக்குது. ஒரு கேமிங் ஃபோனே சொல்லலாம். இந்த ஃபோன் ஒரு கேமிங் ஃபோனு. ஸோ அவங்க கேமிங்னாலே தெரியும். சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோனோட டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வாங்கணுமா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இந்த ஃபோனோட ஒரு குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். ரைட் சைடில் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அதே பவர் பட்டனில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. அதாவது சைட் மோட்டார் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அந்த சிம் ஸ்லாட்டில் 2 சிம் போட்டுக்கலாம். ப்ளஸ் மெமரி கார்டு போட முடியாது. சிம் நீங்கள் 5G சிம் போட்டுக்கலாம். 2வது சிம் 4G தான் போட முடியும். டாப் சைடில் ஒரு IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறமா செகண்டரி நாச் கனெக்ஷன் மைக் கொடுத்துருக்காங்க. கடைசியாக மேலே ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. கூடவே டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. அதுக்கடுத்து பிரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. கடைசியாக பாட்டமில் ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்க போகுது. இதான் இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் மீடியாடெக் டைமென்சிட்டி 1200க்கான ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஒரு கேமிங் ஃபோன் தான். கேமிங் ஃபோனுக்கு முக்கியமாக தேவைப்படுறதே ப்ராசஸர் தான். ஸோ இந்த ஃபோனில் நல்ல ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமிங்க்கு சூப்பராகவே இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் GTA அந்த மாதிரி PUBG ஃப்ரீ ஃபயர் நீங்கள் பெரிய பெரிய பண்ண கூட இந்த ஃபோனில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஏன்னா இந்த கேமிங் ஃபோன் தான். ப்ராசஸரும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஜிபியை பற்றி பார்க்க போகிறோம். ஜிபியை மேலி G77 MC9ங்கிற ஒரு ஜிபியை கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு சூப்பராக இருக்க போகுது. ஃப்ரேம் ட்ராப் எதுவுமே இருக்காது. சூப்பராக இருக்க போகுது. இதான் இந்த ஃபோனோட ப்ராசஸர். இப்போ வரைக்கும் இந்த ஃபோனோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் தெரிய வந்திருக்கு. பட் ஆனால் ப்ரைஸிங் தெரிய வரல. நம்ம இப்போ ரேம் அண்ட் ஸ்டோரேஜோட வேரியன்ஸ் பார்த்துருவோம். இந்த ஃபோனை 4 வேரியண்ட்டில் வரப்போகுது. முதல் வேரியண்ட் 6GB அண்ட் 128GB ஸ்டோரேஜ். ரெண்டாவது 8 128GB ஸ்டோரேஜ். மூணாவது 12GB அண்ட் 128GB ஸ்டோரேஜ். கடைசி 8GB அண்ட் 256GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் தெரிய வரல. கிட்டத்தட்ட 30,000 ருபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரிய வரல. தெரிய வந்தால் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே 6.67 இன்ச்சுக்கான ஒரு OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஒரு கேமிங் ஃபோன் ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃபோனுக்கு டிஸ்பிளே, ரேம் அண்ட் ப்ராசஸர் கண்டிப்பாக முக்கியம்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனில் டிஸ்பிளே சூப்பராக கொடுத்துருக்காங்க. OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்க போகுது கேம் விளாட்றதுக்கு. அப்புறமா இந்த டிஸ்பிளேயோட
ரிஃப்ரெஷ் ரேட் பற்றி பார்க்க போகிறோம். ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080x2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அப்புறம் சேஃப்டிக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 5 சப்போர்ட்டு நீங்கள் தெரியாமல் கூட ஃபோனை கீழே போட்டால் கூட ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ஃபோனோட டிஸ்பிளே. இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை வந்து 5065 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பேட்டரின்னு சொல்லலாம். இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா வெறும் வந்து 42 நிமிஷத்தில் வந்து 0லேருந்து 100 ஸ்பீடாக ஏறியும். அதில் கூட பெரிய சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ஃபோனோட பேட்டரி அதே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து இந்த ஃபோனில் ட்ரிபிள் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. முதல் கேமரா வந்து 64 மெகா பிக்சலுக்கான ஒரு வைடு கேமரா. ரெண்டாவது கேமரா வந்து 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா. மூணாவது கேமரா வந்து 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமரா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறமா ரியரில் வந்து ஒரு எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து பனோரமா சப்போர்ட் உண்டு, ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு. ரியரில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 16 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த ஃபோன் ஒரு கேமிங் ஃபோனுக்கு அவ்வளோ கேமரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் கொடுக்குறதே பெருசுன்னு சொல்லிக்கலாம். செல்ஃபியில் வந்து உங்களுக்கு வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு, பனோரமா சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கேமராஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து 3 கலரில் வரப்போகுது. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து கிரே கலரு, இன்னொன்று சில்வர் கலரு. 3மே சூப்பராக இருக்க போது எதாலும் வாங்கிக்கலாம். இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து 200 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து இந்த ஃபோனில் பேட்டரி அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். பட் நீங்கள் யூஸ் பண்ண கொஞ்சம் பழகிரும். இந்த ஃபோனோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க. வித் MIUI 12.5 கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷனே சொல்லலாம். ஃபோனில் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். அப்புறமா சிம் ட்ரேல வந்து 2 சிம் போட்டுக்கலாம். ப்ளஸ் மெமரி கார்டு போட முடியாது. சென்சர்ஸ் வந்து சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஃபேஸ் லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார், பேரோமீட்டர்னு எக்கச்சக்க சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து Wi-Fi, GPS, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. NFC ரேடியோன்னு எக்கச்சக்க கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் டேட் 3 வரல. கண்டிப்பாக ஜூன் மாதம் லான்ச் ஆக போகுது. டேட் 3 வந்தால் அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Poco F3 GT இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்ச மறக்காம இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த Poco F3 GT இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சா மறக்காம இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.